Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்து விவரங்களை வழங்கலாம். 2006 முதல் 11ஆம் ஆண்டு வரை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுப்பதன் மூலம் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீது 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்க துறை பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய நிலையில் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி முக்கிய ஆவணங்களும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடும் முடக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி, KS ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன் மற்றும் கோபிநாத் மற்றும் KS பிசினஸ் ஹவுஸ் நிறுவனம் ஆகிய 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை மற்றும் 26 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமைச்சர் பொன்முடி, கன்ஃப்ளூயன்ஸ் நிறுவனம் உள்ளிட்டோர் அதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாக அந்த குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த கூடுதல் பத்திரிகையில் உள்ள பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி, மற்றொரு மகனான அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.